ஒரு இளைஞன் ஒருவர் இருந்தார். அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார், நான் எதற்கும் பயன்படாதவன், எந்த காரியத்தையும் என்னால் செய்ய இயலாது, நான் இருப்பதே வீண், எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு ஆலமரத்தினுடைய அடியில் இருந்த ஒரு பெரியவரை சந்திக்கின்றார். அந்த பெரியவரிடமும் இதையே சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறார். நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கூட வருத்தம் கொள்கிறார். அந்த பெரியவரோ அந்த இளைஞனை கூப்பிட்டு இந்த ஆலமரத்தினுடைய ஒரு பழத்தை எடுத்து அது இரண்டாக வெட்டு என்று சொல்கிறார். அந்த இளைஞரும் அந்த பெரியவர் சொன்னதைப் போலவே ஒரு பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டுகின்றார். மீண்டுமாக அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறார், இப்போது பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையை எடுத்து அதையும் இரண்டாக வெட்டு என்று சொன்னார். அதன்படியே அந்த இளைஞரும் அந்த பழத்தினுடைய ஒரு விதையை எடுத்து இரண்டாக வெட்டுகின்றார். இப்போது அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், இந்த விதையில் உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டபோது அந்த இளைஞன் அந்த பெரியவரை பார்த்து சொல்கின்றார், இந்த பழத்தில் இருக்கிற விதையில் ஒன்றுமில்லை, வெறுமையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார். மீண்டுமாக அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அப்போதும் கூட அந்த இளைஞன் அந்த பெரியவரை பார்த்து சொல்கின்றார், உள்ளே ஒன்றுமில்லை, வெறுமையாகத்தான் இருக்கிறது என்று. உடனே அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறார், ஒன்றும் இல்லாமலா இவ்வளவு பெரிய மரம் உருவாகிறது? அவற்றிருக்கிற ஆற்றல் கண்களுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் அதனுள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த விதையிலிருந்து இவ்வளவு பெரிய மரமானது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னார். அதே போலத்தான் உன்னுள் இருக்கிற ஆற்றலை முதலில் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பிவிடுகிறார். நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய சாயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முள் இருக்கிற இறை வல்லமை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஆற்றலாக இருக்க வேண்டும். அதைத்தான் தூய பவுலடியார் கலாத்திற்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2வது அதிகாரம் இறைவார்த்தை 20 சொல்கின்றார், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார்.